தொல்காப்பியமானது தொகுப்பறிவாக விளங்குகிறது என்பதை எடுத்துரைத்தமைந்த ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை பேராசிரியர் முதுமுனைவர் ராமர் ஐயா அவர்களை தொல்காப்பிய மரபியலில் சமூக கூறுகள் என்ற தலைப்பில் உரையாற்ற அழைக்கின்றோம். யாவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, பேராசிரியர் பெருமக்களே, உங்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால், தமிழ் சமூகம் இன்று எந்த நிலைப்பாடில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், எந்த நிலைப்பாடில் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற வார்த்தை மிகவும் காத்திரமான வார்த்தையாக நான் பார்க்கிறேன். இன்றைய சூழலில் காலனி ஆதிக்கத்தின் அறிவு கோடலாக நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், உலாவிக் கொண்டிருக்கிறோம், பரந்த சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலனிய மனோபாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான மிகப்பெரிய பொருள்கோடல் இந்த தொல்காப்பிய மரபியலை நான் பார்க்கிறேன். இந்த பொருள்கோடல் அப்படின்ற விஷயங்கள் மிகவும் காத்திரமான பங்களிப்பை செய்திருக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனித உயிர்களின் வாழ்க்கை என்பது அறிந்தும் அறியாமலும் பல்வேறு தத்துவ கோட்பாடுகளால் கட்டமைக்கப்படுகிறது என்ற புரிதல் நமக்கு இலக்கிய புலத்தில் இன்னும் அறவே இல்லை என்ற ஒரு சித்தாந்த நிலைப்பாடு இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த நிலைப்பாடை நாம் தகர்க்க வேண்டும் என்றால் மிகவும் முக்கியமானது தொல்காப்பியத்தை நாம் முழுமையாக வாசிக்க வேண்டும். நம்மளுடைய பாடத்திட்டத்தில் இருப்பது எல்லாம் செய்யுளியல், மரபியல், இதெல்லாம் நீங்களாக தான் நம்மளுக்கு பாடத்திட்டம் இருக்கிறது. செய்யுளியல் என்பது மிகப்பெரிய ஒரு ஃபோரம், அது ஒரு மிக மிக முக்கியமான தொகுதி. அதே மாதிரி மரபியலும் என்பது மிக மிக முக்கியமான தொகுதி. எனக்கு கொடுத்த தலைப்பு சமூகவியலும் தொல்காப்பிய மரபியலும். இந்த சோசியல் ஸ்ட்ரக்சரலிசத்திலிருந்து அல்லது சமூக அமைப்பியலிருந்து தொல்காப்பிய மரபியலை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளப் போகிறோம் அல்லது எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் தான். இந்த படிநிலை எல்லாத்திற்குமான ஒரு படிநிலை வளர்ச்சியை எனக்கு முன்னால் பேசின பேராசிரியர் போலாம் சொன்னாங்க. ஒருவர் எபிஸ்டமாலஜியினுடைய படிநிலை வளர்ச்சி, ஒருவர் திணை கோட்பாட்டின் படிநிலை வளர்ச்சி, ஒருவர் உயிரின பரிணாம வளர்ச்சி. டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி வந்த பிறகுதான் இங்கு மிகப்பெரிய ஆய்வு புலத்தை முன்னெடுத்தோம். அந்த வரலாறை நாம் கணக்கில் எடுத்து பார்க்கின்ற பொழுது நான் ஒரு சில 5 விஷயங்களாக புரிந்து கொண்டிருக்கிறேன். முன்னியல்புனா இதற்கு முன்ன வரைக்கும் ஆய்வுகள் இதுவரைக்கும் எப்படி நிகழ்த்தப்பட்டது அப்படின்ற ஒரு குறிப்புகளையும், சமூகவியல் கோட்பாடுகள் 2வது புலத்திலையும், தொல்காப்பியர் மரபியல் கோட்பாடுகள் 3வது தளத்திலையும், கோட்பாடு வளர்ச்சி முடங்குதல் அப்படின்ற தலைப்பிலையும், சுதேசியத்தை தேடுதல் அதான் மரபியல் அங்க நுப்பாட்டி அப்படின்னு நான் நிறைய செய்யலாம் நினைக்கிறேன். நண்பர்களே, நமக்கான விஷயம் இன்னும் சில கூறுகளோடு நான் கோட்பாட்டு தளத்தோடு வாசிக்கும் பட்சத்தில் ஸ்பென்சர் என்ன சொல்றாருன்னா, அந்த மைய புள்ளிகள் சில கோடிட்டு சில புள்ளிகளை மட்டும்தான் நான் தொட்டு காமிக்க முடியும், ஏன்னா நேரம் குறைவாக இருப்பதால். என்னோடு பயணித்தீங்கன்னா விரைவா வேற கவன சிந்தனை இல்லாம என்னோடு பயணித்தவங்களா இந்த கருத்தாக்கத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். உரிமையோடு மனிதர்களை சுதந்திரமாக வாழ வைக்கும் சமூக அமைப்பே உயர்வானது. ஸ்பென்சர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இதே குரல் எப்படி பதிவு வைக்கின்றா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் இந்த செய்தி. அதே தொல்காப்பியம் என்ன பதிவு செய்கிறது, எல்லா உயிர்க்கும் இன்பமேவற்றாகும். நல்லா புரிந்துக்கணும், எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வருவோம் மேவற்றாகும் அப்படின்னு சொல்லுகிறார். இதவே கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறார்னா, எல்லோருக்கும் வாழ்வு என்ற சமூக நீதி தத்துவத்தின் பொருள் சொல்கிறார். ஆனால் இன்றைய மனித மையவாதம் எதை முன்னெடுத்து செல்கிறது அப்படின்னு பார்த்தீங்க என்றால், மிக மிக கோரமான மனிதன்தான் மையம் அல்லது உலகமயமான சூழலில், காலனி ஆதிக்க அறிவு சூழலில் நாம் தடம்புரந்து நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கருத்தரங்கம் அதை தகர்க்கும் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்கிறது. அதற்குத்தான் எங்கேயோ கிடந்து என்னையும் இந்த கல்லூரியும் அதோடு பயணிக்கிற பேராசிரியர்களும் ஒரு புள்ளியில் இணைந்திருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
தமிழ் ஆய்வில் கோட்பாடுகளின் பயன்பாடு விரிந்து நிற்கின்றன. கோட்பாடுகள்னா கிட்டத்தட்ட 36 விஷயங்களை, கூற்று, கேட்போர், முன்னம், இந்த 36 விஷயங்களை நீங்க கோட்பாட்டு தளத்தில் வாசிக்க முடியும். ஐயா பேசுன மாதிரி காளிதாஸ் ஐயா சொன்னார் பாருங்க, அதை நவீனத்துவத்தோடு நாவல், சிறுகதை, கவிதையோடு நாம் எப்படி வாசிக்க முடியும் அப்படின்றத மிகப்பெரிய அளவியலோடும் தத்துவார்த்த மரபோடும் காட்சி நெறிகளோடும் நாம் வாசிக்க முடியும். இந்த பயன்பாட்டு விருந்து இருக்கின்ற சூழலில் இன்றைய கற்கை நெறியில் மேலை கோட்பாடுகளின் தாக்கம் சர்வமயமாக காட்சியளிக்கின்றது. பண்டைய செவ்வியல், கிளாசிக்கல் அப்படின்னு சொல்றான், தொடங்கி இன்றைய பின் அமைப்பியல், பின் நவீனத்துவம், பின் காலனியம், கட்டுடைப்பியம் வரை எண்ணற்ற கோட்பாடு வரை நம்மை ஆதிக்கம் கட்டி போட்டு கிடக்கின்றன. இத்தகைய கோட்பாடுகள் இல்லாமல் ஆய்வு செய்ய முடியும் எனும் அளவிற்கு அவை விவாதித்துள்ளன, அது பரவி கிடக்கின்றன. இவை போன்ற உலகமயமானதில் புதிய சூறாவளிகள் சுழன்று கொண்டிருக்கிறது. இதன் நவீன காலனியத்தின் புது வடிவமாக காலனியத்தை 1947 விரட்டிவிட்டோம் என்ற பெருமூச்சு விட்டான். ஏன்னா விடுதலை அடைந்த பிறகு நாம் எல்லாத்திலையும் சுதந்திரமானவர்களாக மாறப்போகிறோம் என்ற ஒரு பெருமூச்சு விட்டான். அது புதிய புதிய வடிவங்களை ஆக்டோபஸ் போல கட்டி பிடித்து கொண்டது நம்மளை. 1947 நாம் பெற்ற புவியியல் விடுதலை மட்டுமே ஏறக்குறைய 600 தேசங்களாக சமஸ்தானங்கள், அந்த தேசங்கள் ஒட்டுமொத்த தேசங்களாக இருந்த இந்த துணை கண்டத்தை இந்தியா என்ற ஒரு தேசமாக கட்டமைத்து விட்டோம். ஏன்னா பன்னியம் சார்ந்த ஒரு சமூகம் இன்னைக்கு அது பெரிய கோர முகமாக எடுத்துக்கொண்டிருக்குது. அதெல்லாம் நீங்க அப்படியே சேர்த்துக்கொள்ளலாம். இந்த இந்தியா என்ற ஒரு தேசமாக கட்டமைத்து நம்மிடம் விட்டு சென்றவர்கள் ஆங்கிலேயர்கள் தான். புவியியல் காலனியம் போய் இந்த கலாச்சார காலனியம், பொருளியல் காலனியம், அறிவு காலனியம், ஐயா பேசுறாரு பாருங்க, அறிவு காலனியம் தான் மேற்கத்திய அறிவு காலனியம் தான், ஐரோப்பிய காலனியம் தான். ஆனா தமிழுக்கான அல்லது தொல்காப்பியத்துக்கான அல்லது இந்த நாட்டு மண்ணின் மக்களுக்காக ஒரு அறிவு விஷயங்கள் இங்க இருக்கா அப்படின்னா இருக்கு. ஆனா அந்த பரப்புரையோடு நாம் இன்னும் வாசிக்கப்படவில்லை என்று என்னுடைய வாசிப்பிலிருந்து நான் புரிந்து கொள்கிறேன். நம்மை ஆட்டி படைக்கின்ற இந்த நவகாலனியம் பாரதூரமான விளைவுகளை நிகழ்த்தி வருகிறது. இதனை நாம் எதிர்கொள்வது எப்படி? சுனாமி போன்ற இந்த பெருவெள்ளத்தில் அத்தனை அடித்து செல்லும் ஆபத்து உள்ளது. உலகின் இன்றைய சூழல் மிகவும் குழப்பமானதும் நெருக்கடியானதுமாக ஆபத்தானதாகவும் உலகம் ஒரு சிறிய கிராமம் போல் சுருங்கி வருகிறது. தேசங்களின் வாயிலாக திறக்கப்பட்டுள்ளன. யாவரும் எங்கு வேண்டுமானால் சென்று வரலாம். மேலை கலாச்சாரத்தினுடைய ஊடுருவல் தொற்று நோய் போல் தீவிரம் அடைந்து வருகிறது. இச்சூழலில் தேசங்களின் அடையாளங்களில் மறுவரையறை செய்து மீட்டுருவாக்கம் வேண்டியுள்ளது. இன்று கிழக்கு மேற்கு, ஐயா சொன்னது போல, இன்று கிழக்கு மேற்கு நாகரிக மோதலை எதிர்கொண்டுள்ளோம். விடுதலைக்கு பிந்தைய பின்காலனிய சூழலில் நாகரிக அடிப்படையிலான உலகம் முறைமை எழுச்சி பெறுகிறது. இந்த முறைமை என்பது மரபு சார்ந்த விஷயம். நான் கருத்தாக்கத்தோடு வாசிக்கிறேன். ஏன்னா மரபியல் பூரா சொல்லி சேர முடியாது. பனிப்போருக்கு பிந்தைய இன்றைய உலக வரலாற்றில் உலக மக்களின் உள்ள வேறுபாடுகளும் கருத்தியலும் அரசியலும் பொருளாதாரம் மட்டும் சார்ந்து நிற்கவில்லை. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவை கலாச்சாரம் சார்ந்து நிற்கின்றன, பண்பாடு சார்ந்த. நாகரிகங்களின் மோதல் 1996 இதிலிருந்து பற்றி உலக போர்களை பற்றி விஷயங்களை நாம் உணர்ந்து கொள்கின்ற பொழுது தத்துவம் கற்பித்தல், அவற்றின் கீழுள்ள மதிப்புகள், சமூக உறவுகள், வழக்காறுகள், அவர் ஏன்னா இந்த சாமுவேல் என்ற ஒரு அறிஞர் நாகரிகத்தினுடைய மோதலை பற்றி ஒரு புத்தகத்தில் மிக விரிவாக பேசுகிறார். அதோடைய சாராம்சம் தான் தத்துவ கற்பிதங்கள், அவற்றின் கீழுள்ள மதிப்புகள், சமூக உறவுகள், வழக்காறுகள், வாழ்க்கை பற்றிய ஒட்டுமொத்த பார்வையாக யாவுமே நாகரிகங்களுக்கு இடையில் பெருமளவு வேறுபடுகின்றன. ஐயா பேசினாருங்க, ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு நாகரிகம் இருக்குது. ஆனால் ஒற்றை தளத்தில் வாசிப்பை உட்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான் இந்த காலனிய மனோபாவம். உலகம் முழுவதும் மதங்களின் புத்துயிர்த்தலும் இந்த கலாச்சார வேற்றுமைகளை வலுப்படுத்துகிறது. இந்த சூழலில் மேற்குலக நாகரிகம் ஆற்றல் மிக்கதாக உள்ளது. அது இன்னும் சில காலதாமதம் அப்படியே தான் இருக்கும். மற்ற தேசங்கள் தங்களுடைய நிலைநிறுத்திக் கொள்ள அல்லோல் பட்டு கிடக்கிறது. சில மேற்குலக நட்பு பேண முயல்கின்றது, சில நடுநிலைமை பேணுகின்றது, இன்னும் சில மேற்குலகை ஏற்க மறுக்கிறது. எத்தகையோ நிலைப்பாட்டை எடுத்தாலும் அறிவு காலனியத்துக்குள் நீண்ட காலம் இருக்கக்கூடாது. கீழ நாகரிகத்தின் தத்துவ மரபுகளை மீட்டெடுக்க வேண்டும். அதுவே இன்றைய தலையான பணியாகும். அதை கீழே தேயம்னா நம்முடைய அறிவு சார்ந்த மரபு. அதை எங்கிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும்னா தொல்காப்பியத்தினுடைய மரபுல இருந்து தான் எடுத்துக்கொள்ளணும். மரபு என்பது ஒற்றை சொல் அல்ல, அதை நினைவு கொள்ள வேண்டும். இன்றுள்ள கலாச்சார காலனியத்தை, பொருளாதார காலனியத்தை இந்திய உள்ளிட்ட
இந்தியா உள்ளிட்ட 3ஆம் உலக நாடுகளில் தடுத்து நிறுத்த இயலாத சூழலில், ஆனால் நம்மை கவ்வியுள்ள அறிவு காலனியத்தை எதிர்கொள்ள இயலும். அறிவு காலனியத்தை கண்டிப்பா இன்னைக்கு சமகாலத்தில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு பாதுகாப்பு வளையத்தையாவதும் உருவாக்க இயலும். நமது தொன்மையை உணர்ந்தாதான், தொன்மை என்பது மரபு சார்ந்த அந்த தளத்தை தான் இந்த கல்லூரி முன்னெடுத்திருக்கிறது என்று நாம் நன்றாக உணர முடியும். இந்த தளத்தோடு அறிவு ஆராய்ச்சி வரலாற்றில் மேலை மரபுகள் மிக பழமையானது, சிறப்புடையது என பேசப்படுகிறது. எதன் அடிப்படையில் அப்படின்னா, அந்த ஆங்கில கல்வி முறை வந்த பிறகுதான். இதெல்லாம் தகர்த்து எறிய வேண்டும் என்றால் நாம் தொல்காப்பிய மரபியலை நாம் முழுமையோடு வாசிக்க வேண்டும். இந்த தொல்காப்பிய மரபியல் என்பது மிக 1610 நூற்பாக்களில் விரைவி கிடைக்கிறது. எப்படி அப்படின்னா, மொழி மரபு, நூலாக்க மரபு, அகமரபு, புறமரபு, தொழில் மரபு, ஜாதி மரபு. சாதி மரபுனா நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதியை சேர்க்கணும்னா உயிரின பாகுபாடுகளுடைய விஷயங்கள் இருந்து அதை நாம இனமரபு, சொல் மரபு, பொருள் மரபு, இலக்கிய மரபு, தொகை மரபு, செய்யுள் மரபு, திணை மரபு, உலகியல் மரபு, குலமரபு, விழிமரபு, நூன் மரபு, இவையெல்லாம் இசைத்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கின்ற பொழுது தொல்காப்பியம் முறைப்பட எண்ணி புலந்தொகுத்து போக்குவரத்து அற்ற பணுவல் படைத்தது. எல்லாத்துக்குமான ஒரு விஷயமாக இது காட்சி அளிக்கிறது. அதுல இப்பதான் அது சீட்டை கொடுத்துட்டாங்க, எப்படி இதை நிறைவு செய்யறதுன்னு தெரியல. இதுல இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை இந்த முன் இயம்புகளோடு, இந்த புரிதலோடு, இந்த புள்ளிகளோடு நான் பார்க்கின்ற பொழுது சமூகவியல் கோட்பாட்டாளர்களை கிட்டத்தட்ட ஒரு 5 நபர்களை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது நமக்கான அந்த மரபியல் இருக்கக்கூடிய சமூகவியலுடைய வளர்ச்சியும் அங்கே இருக்கக்கூடிய படிநிலை வளர்ச்சியும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக பாரதூரமான அறிவை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள். இது உணர்ச்சி வச்சப்படுவதா அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ் மொழி போல் எங்க அங்கும் காணாமன்னு சொல்லிக்கிட்டு மூத்த குடியே தமிழ் குடியே அப்படிலாம் கிடையாது. என்னன்னா எவிடன்ஸ் கேட்குறாங்க. எழுதி வைத்தாலும், அதாவது அழுதாதது எழுதி வைக்காததும் தீராதுன்றாங்க. ஒரு பழமொழி கேள்விப்பட்டுவீங்க. அழுதுகிட்டே இருந்தேன்னா என்னப்பா எதுக்கு எழுதிருக்க, எவிடன்ஸ் எங்க, என்ன இருக்கு, ரிப்போர்ட் மெட்டீரியல் வச்சிருக்கியா அப்படின்னு தான். நான் மெட்டீரியலோட தான் பேசுறேன், கருத்தாக்கத்தோட தான் பேசுகிறேன். அப்ப அந்த தொல்காப்பிய மரபியல் கோட்பாடுகளோடு நாம் பயணிக்கின்ற பொழுது மரபு புதுமை என்கிற 2 சொற்கள் அடிக்கடி மோதி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வணங்குதல்னா எப்படி வணங்குறான், மரபுல இருந்து விலகி நிற்கிறான். ஒரு முதியவரை எப்படி பார்த்து பேசுவது, ஒரு விழாக்கள் சென்றோம்னா நண்பர்களை சந்தித்து எப்படி பேசுவது, இது முற்றிலுமாக மாறிக்கொண்டே வருகிறது. உணவு அடிப்படையில் அரசியல் நிகழ்கிறது, மொழியில் அடிப்படையில் அரசியல் நிகழ்கிறது, இந்த உயிரின தொகுதிகளினுடைய வரையறையிலிருந்து அரசியல் நிகழ்கிறது. இன்னைக்கு பெயர் மாற்றத்தில் அரசியல் நிகழ்ந்திருக்கிறது. அப்ப ஏற்கனவே நம்முடைய மரபுகளை நாம் அந்த பெயர் சூட்டுவதிலிருந்து எவ்வளவு பெரிய அறிவு மரபை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, முன்னோர்களை பெயர் வைப்பது எதனால அப்படின்னா அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய திறன், அவர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய சிந்தனை உருவாக்கம் நம்மளுக்கு காலங்காலமா, இதுதான் மரபு, காலங்காலமா மாறி மாறி தலைமுறையாக சேரும் அப்படின்ற ஒரு முறையில் நாம் பின்பற்றி இருந்தோம். இந்த காலனி ஆதிக்கத்துடைய அறிவு வளர்ச்சியில தான் நாம் எங்கேயோ சிக்கி கிடந்து சிதறி சின்னவனமாயி, ஐயா வரும்போது கூட பாமையன்னு சொன்னாரு, இந்த திரிசா, நக்குமா, இங்கிட்டு பார்த்தா அஜித், விஜய், இன்னொரு பேர் நல்ல பேர் சொன்னார், குதிரைக்கையா, அது என்ன பேரு, வாத்துக்கு ஒரு வார்த்தையை சொல்லி தாரா 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 அப்படின்னு சொன்னோம்னா என்ன தாரா, வாத்து வா வான்னு அர்த்தம். அதே மாதிரி செருப்புக்கு இன்னொரு மொழி பெயர்ப்பு இருக்கு, அந்த பேரை வச்சுக்கிட்டு செருப்பு செருப்பு செருப்புன்னு கூப்பிட்டு இருக்கிறான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய இந்த அறிவுடைய சுழற்சியில் நம்ம எப்படி சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்களை நாம் பதிவு செய்து கொண்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் நம்ம இந்த இன்னும் சில 2 விஷயங்களோட தொட்டுக்காட்டு நான் நிறைவு செய்கிறேன். மரபு என்கிற செய்தியை பற்றி பேசுவோம். மரபு என்று சொன்னவுடன் ராஜாராணி கோட்டைகள் வேகமாக வந்து கொண்டிருக்கிற குதிரைகள் என்று எல்லோரும் ஏதோ ஒரு பழைய காலத்தை நினைக்கக்கூடும். இதுதான் காலனிய மனோபாவம். நம்ம என்ன, எங்கள் வீட்டில் என் பையன் இப்போ வரேன், 2வது படிக்கிறேன், அனுபவத்தில் இருந்து சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில கருத்தாக்கத்தை நான் சொல்ல முடியாது, அதை சின்ன டே தம்பி இப்போ இந்த கூழு குடியிட அந்த நேரத்துக்கு உடம்புல சூடு குடையும்னா, ஓடு டேடி, யாரியா நீ, எந்த ஊரியா, நீ குடிச்சா குடி, நான் ஏன் குடிக்க முடியாது, பதறான். அவனுக்கு இது யார் சொன்னது யார் சொல்லலை அப்படின்னா, இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாத்தையும் மொபைல்ல இருந்து பூரா இந்த என்னமோ குக்கூரு, இந்த ஒரு உருண்டையா இருக்கு பாருங்க, அது என்னது, பெண்களுக்கு நல்லா தெரியும்,
ஏன்னா பெண்கள் இந்த சின்ன சின்ன உதிரி பாகனங்கள் நிறைய சாப்பிட்டுக்கு இருக்காங்க. ஒரு 50 ரூபாய்க்கு அந்த இது இருக்கு, இந்த உருண்டை கிண்டர் ஜாய், வெரி குட்டுங்க, நல்லதுங்க. கிண்டர் ஜாயை வாங்கிட்டு அப்படி சொல்றான். அப்ப காலம் கருதி அதை முடிக்கிறேன். நான் என்னத்தை முடிக்கிறேன்னு தெரியல, ஆரம்பிக்கவே இல்லை, நான் யாருன்னே தெரியல, என்ன சொல்லியிருந்தே தெரியல இல்லைங்க. சரி, அப்ப அவர் சொல்றான் அந்த கிண்டர் ஜாயை சாப்பிட்டோம். அதே மாதிரி இந்த பிஸ்கட்ல வந்து டார்க் ஃபேண்டசின்னா எனக்கு என்னன்னு தெரியாம இருக்கேன். ஆனா அதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்க பல்லு இருக்கு பாருங்க, அந்த பல்லு கூட சொத்தையாயிரும். நீங்க எல்லா உணவுகளும் என்ன இருக்குன்னா, எல்லா வியாதிக்கும் ஒரு மருந்து இருக்கு. ஆனா அந்த மருந்து கூட நோயை தீர்க்கும்ன்ற அறிவு எந்த காலனி அறிவியத்தில் கிடையாது, நம்மகிட்ட இருக்காது. நம்ம மரபுல, தொல்காப்பிய மரபுல எதை சாப்பிட்டா எந்த நோய் குணமாகும், எதை சாப்பிட்டா எந்த உடம்புகளுடைய உறுப்புகள் வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அறிவு சமூகத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதை தான் நான் கடைசியில் அந்த ஒரு சுருக்கத்தை மட்டும் நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நாம் இன்றைய காலகட்டத்தில் எதை நோக்கி இருந்து கொண்டிருக்கிறோம்னா, சுதேசியத்தை தேடுதல். தனக்கான அறிவு மரபு எது, தனக்கான தேடுதல் என்ன, தனக்கான உறவு முறை என்ன, தனக்கான அரசியல் பின்புலம் என்ன. இந்த நீங்களாம் இன்னைக்கு நினைக்கலாம், நான் இந்த சட்டை போடுறதுக்கு நானா தேர்வு செஞ்சேன், கிடையவே கிடையாது. அன்னைக்கு என்னுடைய தாத்தா பாட்டியெல்லாம் காசு வாங்கி வச்சுக்கிட்டு பொருளை தேர்வு செய்து சந்தைக்கு போவாங்க. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஊடகங்கள் வந்துக்கிட்டு அவன் திணிக்கிறான். நான் ஒரு போன் அப்படி எடுத்துன்னு வச்சுங்க, ஆடு வந்துகிட்டே இருக்கு, நான் எங்கடா பார்த்தேன், நான் எங்கடா கேட்டேன்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது. கேட்டையா, பார்த்தையா, ஓப்பன் பண்ணல, அந்த லிங்க்குள்ள வந்தேல. அப்ப இந்த உலகம் பூரா எதற்குள்ள ஆகப்படனா, நீயா சுதந்திரமா சுய மரபோடு உன்னால இயங்கவே முடியாது. தயவு செஞ்சு இந்த காலகட்டம் நெருக்கடியான காலகட்டம் இருக்கான். நம்முடைய இலக்கியத்தை மறுவாசிப்புக்கு அல்லது நீள்வாசிப்போடு வாசிக்கும் பட்சத்தில் ஏற்கனவே சொன்ன உரையாசிரியர்கள் அல்லது மேற்கத்திய அறிஞர்களுடைய அந்த சிந்தனை உருவாக்கத்தில் போய் சிக்கி தவிக்காம நமக்கான சுயமான வாசிப்பை நாம் தான் வாசிக்க வேண்டும். நமக்கான சுயமான வாசிப்பை நாம் வாசித்தா மட்டும்தான் இந்த ஐம்பூதங்கள்ல அல்லது இந்த உலகளாவிய சூழலில் நாம் எங்கே இருக்கிறோம், எப்படி நகர்றோம், நமக்கான விடுதலை என்ன அப்படின்றத நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இந்த தொல்காப்பியத்தை நாம் வாசிக்கும் பட்சத்தில் நிறைய அறிவையும் நிறைய சிந்தனை உருவாக்கத்தை நம்மளால் சுயமா, நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை, சுயமா நம்மளால ஏற்படுத்திக்கிற முடியும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் உணர்ந்து வேணும். இன்று நடைமுறையில் இருக்கும் இந்துத்துவ சொல்லாடல் நிறைவு செய்கிறேன். அந்த அங்கங்கே ஒன்றும் பேசியிருக்கிறேன், எனக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. இன்றைய நடைமுறையில் இருக்கும் இந்துத்துவ சொல்லாடல்களும் பௌத்த முறைகளுடன் விளக்கம் அளித்தார். இதனால் தான் வேதங்கள், புராணங்கள், மத நம்பிக்கைகள், சாதிய கட்டுமானம், இலக்கிய படைப்புகள் முதலானவற்றெல்லாம் இந்துத்துவ சுமத்தி வைத்துள்ள புனைவுகளை நீக்குவதே இன்றைய காலகட்டத்தின் தேவையாக இருக்கிறது. இத்தகைய முறைகளை நாம் எதிர்நோக்கி சுதேசிய கோட்பாட்டு முயற்சிகளின் தேவையாகும். அதனை பல்வேறு தளங்களில் நமக்கான இலக்கிய சங்க இலக்கியத்தின் மரபுகளிலிருந்து நமக்கான இலக்கிய வகைமைகள் இங்கே கொட்டி கிடக்கிறது. ஐயா சொன்னது போல, ஆனந்தகுமார் ஐயா சொன்னது போல அரிஸ்டாட்டில், புளோட்டோவிலிருந்து ஆரம்பிப்பாங்க. நாம் இன்றைய காலகட்டத்தில் தொல்காப்பியத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், சங்க இலக்கியத்திலிருந்து வாசிப்போமானால், திருக்குறளிலிருந்து நாம் வாசிப்போமானால் நமக்கான அறிவு மரபை நாம் முன்னெடுக்க முடியும். சுதந்திரமான வாழ்வை நாம் வாழ முடியும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கும், கேட்டீங்களா கேட்கலையான்னு கூட தெரியல, மேடையில் வந்திருக்கும் அறிஞர்களுக்கும் நண்பர்கள், ஏன்னா உணவு நேரத்தில் உண்மையிலேயே நான் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி போயிடுறேன். எல்லா கல்லூரிக்கும் பேச போயிருக்கிறேன். ஃபோனை வச்சுக்கிட்டு சலம்பல் கஜா முஜான்னு இந்த சந்தையில் பேச்சு வரும் பாருங்க. உண்மையிலே உங்களுக்குலாம் நான் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கிறேன். உங்களை தனித்தனியாக சந்தித்து கூட நான் உரையாடலாம். அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். இயற்கை நெறி நம்மளை சேர்க்கும் என்று இயற்கையில் இருந்துதான் நாம் அறிவை பெற முடியும். வேற வேதங்களையோ அல்லது புராணங்களையோ பின் எத்தனை டேஷ் டேஷ் வச்சுக்கோங்க, எந்த விஷயத்திலையும் நீங்க நம்பாம, அதைத்தான் யார் சொன்னாரு, பெரியார் சொன்னார், நீ சொன்னா கேட்டாலும் நான் சொன்னாலும் கேட்காத, நீயா எதை உணர்கிறாய், நீயா வாசித்து அதற்கு அர்த்தப்படுத்துகிறாய் என்ற சிந்தனை வருகின்ற பொழுதுதான் நமக்கான மரபை முன்னெடுக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு, மரபு என்பது வெறுமே பழமையை பேசுவது அல்ல, உயிரோட்டத்தையும் உணர்ச்சியையும் அறிவு சார்ந்த சூழலையும் முன்னெடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதனால் சின்ன சின்ன புள்ளிகளை கூட தொடவில்லை. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவுரை தமிழ்துறை தலைவர். ஒரு 3 நிமிடங்கள்ல
நம்ம இந்த விழாவை நிறைவு பெற்றுட்டு ஒரு நன்றி எறிதலை முடிச்சுட்டு நம்ம போகிறோம். இன்றைய தலைப்பு மிக முதன்மையான ஒரு தலைப்பாக நெடுநாள் சிந்தித்த ஒரு தலைப்பு. தொல்காப்பியம் இன்று எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து போனோம்னா, ஒரு ஜெனட்டிக் சயின்ஸ் என்கின்ற ஒரு மரபு சார்ந்த அறிவியல் இன்று வளர்ந்த நிலையில நம்ம பார்க்கிறோம். நான் இந்த ஜெனட்டிக் சயின்ஸ் அப்படிங்கிறத நான் எப்படி உணர்ந்து கொள்ளுகிறேன், எப்படி பெயர்த்து கொள்ளுகிறேன் என்றால், அதை தொல்காப்பியம் என்றே பெயர்த்துக் கொள்ளுகின்றேன். ஏன் என்று கேட்டால், தொல்காப்பியர் தன் பெயர் தோற்றினார். அது தொல்காப்பியருடைய பெயர் அல்ல, அவருக்கு இயற்பெயர் வேறு ஏதேனும் இருந்திருக்கும். ஆனால் காலம் கடந்த நிலையில என் மக்கள் அவர்களுடைய மரபணுக்களிலே எதை தேக்கி வைக்கப் போகிறார்கள், எதை எதிர்காலத்திற்கு எடுத்து செல்ல போகிறார்கள் என்கின்ற ஒரு நீண்ட சிந்தனை தான் தன்னுடைய பெயரை தொல்காப்பியம் என்று அமைத்துக் கொண்டது. தொல்காப்பியம் 3 சொற்களை உடையது. தொல் காப்பியம், காப்பு, இயம் என்று அதை அமைத்துக் கொண்டால், எது தொன்மை என்ற சொல்தான் மரபு என்கின்ற சொல்லும் மிக அருகில் இருக்கக்கூடிய சொற்கள். மரம் என்ற சொல்லுக்கு அசையாதது ஸ்தாவரம் என்று காலையிலே சொன்னார்கள், அது அசையாதது. மருவுதல், மருவினிய என்றால் பொருந்தி இருக்கின்ற, மரிய பொருந்திய, இது தமிழினுடைய பெயர் சொல் தன்மை. ஆக பொருந்தி இருக்கின்ற ஒன்றுதான். அப்போ மரபு என்ற சொல் எப்பொழுதும் காலத்தால் மாறாததும் எந்த சூழலிலும் மாற்றப்படாததுமான ஒரு மூலக்கூறு இருக்குமெனில் தமிழர்கள் அதற்கு மரபு என்ற ஒரு சொல்லை அமைத்துக் கொண்டார்கள். அந்த மரபை உள்வாங்கிய தொல்காப்பியர் மரபு காப்பியம் என்று படைக்காமல் இந்த தொன்மையை, அந்த பழமை என்கின்ற பொருளை விட அவர் அந்த நிலையிலிருந்து ஒரு 5000 ஆண்டு 10,000 ஆண்டு தாண்டியும் இந்த தமிழரினம் அல்லது தமிழினம் வாழுகின்ற போது அவர்களுடைய குருதிகளில், அவர்களுடைய நினைவுகளில், மனங்களில் எது மாறாத பண்பாக இருக்கும் என்று சிந்தித்து அதை தொன்மையாக, தொல் என்கின்ற சொல்லாலும் அதை காப்பாற்றக்கூடிய விதிமுறைகளை தன்னுடைய இலக்கணமாகவும், ட்ரினிட்டி முப்பகுப்பு எப்பொழுதும் பெரிய பகுப்பு. இந்த உலகத்தில 3 பகுப்பு உண்டு. அதனால்தான் நானும் ஒரு 3 நிமிடங்களை எடுத்து இந்த உரையை நிறைவு செய்ய நினைத்தேன். அந்த தொல்காப்பியத்தை பாமையன் ஐயா அவர்கள் எல்லாம் சொன்னார்கள். நாங்கள் இங்கு டாக்டர் வையாபுரி ஐயா அவர்கள் இங்கு பாடம் நடத்திய சிறப்பை உடையவர்கள். நாங்கள் இங்கு மெய்கண்ட சாத்திரங்கள் 14ஐயும் படித்தவர்கள். இந்த நிலத்தில நியாயக்களஞ்சியம் என்று நடேச கவுண்டர் அவர்களுடைய நூலை அளவை நூலாக பயின்று கொண்டிருக்கின்ற தன்மையுடையவர்கள். அப்படி பார்க்கிற போது தொல்காப்பியம் யாரெல்லாம் இந்த மரபு சார்ந்த உள்வாங்கலை செய்தார் என்றால் 2 பெருமனிதர்கள். திருக்குறள் இந்த பகுப்பை பாருங்க, தொல்காப்பியம் 3 பகுப்பை உடையது, முப்பகுப்பை உடையது. இந்த முப்பகுப்பை நம்முடைய இலக்கிய மரபிலே மரபாக பின்பற்றியவர்களை பெரும் பண்பிலே செய்தவர்கள் 2 பேர். ஒன்று திருவள்ளுவர், அவரும் முப்பால் தன்மையை 3 பகுப்பினை பகுத்துக் கொள்ளுகின்றார். அது வாழ்வியலுக்கான ஒரு இலக்கணத்தை சொல்லுவது. இன்னொன்று திருமந்திரமும் முப்பகுப்பை உடையது. இந்த 2 நூல்களும் தொல்காப்பு என்கின்ற அந்த காப்பியத்தை, அந்த மரபை உள்வாங்கி கொண்டு தோன்றிய நூல்கள். திருமந்திரம் சமய நூல் என்பதை விட அதிலே அந்த தொல்காப்பியம் என்பதை நாங்கள் இங்கு தகராலய ரகசியம் என்று ஒரு நூலை படிக்கிறோம். அதுல ஒரு வேர்ச்சொல் இத்து என்கின்ற எழுத்து வேருக்கு அருளியல் அனுபவம், உயர்ந்த அனுபவம் என்று தகராலய ரகசியம் கூறுகிறது. தொல்காப்பியம் என்பதற்கு இத்து கூட்டல் ஒல் என்று பிரித்து கொண்டோமையினால் ஒரு உயர்ந்த அனுபவத்தை, உயர்ந்த ஞானத்தை உள்வாங்குவது. இதுதான் திருக்குறள். திரு என்ற சொல்லுக்கு கூட நாங்கள் பிரித்து இங்கு மெய்யியல் வகுப்புகளிலே சொல்லும் போது இத்து கூட்டல் இரு என்று பிரித்துக் கொள்ளுகின்றோம். ஒரு உயர்ந்த அனுபவத்திலே இருந்து கொள்வது, ஒரு எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு இருத்தலியலை அங்கு பதிவு செய்கின்ற போது திரு என்கின்ற சொல் தோன்றுகிறது. அந்த திரு 3ஆம் நிலையில தோன்றிய தமிழ் என்பது தமிழரிடம் பேசிய மொழிக்கு இவர்கள் வைத்த பெயர் என்று எனக்கு தோன்றவில்லை. அது மெய்யியல் சார்ந்த, ஒரு இலக்கணம் சார்ந்த ஒரு உயர்ந்த சொல். அந்த உயர்ந்த சொல்லை ஒரு உயர்ந்த இனத்திற்கும் மொழிக்கும் நாம் ஆக்கிக் கொண்டோம் என்றால் அது சிறப்பாக அமையும். அதைத்தான் திருமந்திரம் சொல்லி அமைகிறது. என்னை நன்றாக இறைவன் படைத்தான்,
தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அங்கு இலக்கண இடர்பாடு ஏற்படுகிறது என்று நினைப்போம். அந்த தமிழ் நம்முடைய மொழி அல்ல, அது நம்முடைய தொல்காப்பியம் சொன்ன அந்த இயம், அந்த கொள்கை. தன்னை தமிழ் செய்வது என்பது தமிழை இப்படி பிரித்துக் கொண்டால் ஒரு பொருளை எப்படி இத்து கூட்டல் இரு என்பது உயர் அனுபவத்திலே இருப்பதோ அதுபோல தமிழ் என்பதை இத்து கூட்டல் அமிழ் என்று பிரித்துக் கொண்டால் ஒரு உயர்ந்த அனுபவத்திலே, ஒரு உயர்ந்த தொன்மையிலே தன்னை அமிழ்வித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இலக்கணத்தை, ஒரு இலக்கியத்தை, ஒரு பண்பாட்டை உருவாக்குமேவானால் அது தமிழ் என்கின்ற பொறுமையை குறிக்கும். தமிழ் என்கின்ற சொல் தொல்காப்பியத்திலே பயன்படுத்தப்பட்டிருப்பது சிறந்தது. அந்த தமிழுக்கான இலக்கம் தமிழச் சுவை. தமிழ் என்கின்றதற்கு சொற்களை சொல்லுகின்ற போது ஊமைகளை அமைப்பார்கள், உதாரணம் காட்டுவார்கள். அந்த வகையில தொல்காப்பியம் என்கின்ற அந்த தொன்மை மரபு இன்று மாறாமல் இருக்கிறதாக என்றால் நம்மிடத்திலே மாறாமல் இருக்கிறது. இன்று சில சொற்கள் இந்த சமூகத்திலே படபடப்பையும் பதற்றத்தையும் சில வேளைகளிலே உருவாக்கி விடுகிறது. சனாதனம் என்கின்ற சொல், இந்த சனாதனம் என்கின்ற சொல்தான் தொல்காப்பியம். எங்களிடத்திலே சனாதனம், இங்கு சன்னிதானம் என்று சொல்லுகின்றோம். அவர் தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய ஞானத்தையும் இங்கு நிலை பெற்று வைத்திருக்கின்றார்கள். மரம் என்ற சொல், மரபு என்ற சொல், மன்னுதல் என்கின்ற சொல், இவைகளெல்லாம் ஒரு வேர் குடும்பத்திலே உருவான சொல். ஆக நிலைவேற்று தன்மை என்பது தமிழர்களுக்கான நமக்கு இன்று எங்கு இருக்கிறது என்றால் நம் குருதி ஓட்டத்திலே தொல்காப்பியம் இருக்கிறது, தொன்மை இருக்கிறது, காப்பு இருக்கிறது, அதை கட்டி காக்கின்ற கொள்கை இருக்கிறது. அதை மரபு ஊட்டம் செய்ய வேண்டும், செறிவூட்டம் செய்யப்பட்ட மரபணுக்கள் என்று இன்று பேசுகிறார்கள். உளவியல் தன்மையில ஒரு அறிவு குறைவான ஒரு மாணவனை இன்று அறிவுசார் சிகிச்சை என்று சொல்லுகிறார்கள், காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி என்று. நமக்கு ஒரு அறிவுசார் சிகிச்சை தேவை, அதற்குண்டான நூல்கள் தான் இவை. இந்த நூல்களை எடுத்துக்கொண்டு ஒரு அழகான தொல்காப்பியத்தை சிலை செய்து வைத்திருக்கின்றோம். அது வழிபாட்டிற்குரிய தன்மையாக, எப்படி தொல்காப்பியரை வழிபாட்டிற்குரிய தன்மையாக மாற்றுவீர்கள் என்றால், வழிபாடு என்பதற்கு இரு பொருள் உண்டு. ஒன்று வணங்குவது, இன்னொன்று அவர் காட்டிய வழியில் படுவது. அந்த வழியில் படுவதற்கான ஒரு நெறியை செய்கின்ற ஒரு கல்லூரியாக இந்த கல்லூரியை அமைத்துக் கொண்டோம். இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே எங்களோடு இன்று ஓசை அமைப்பு இணைந்து கொண்டது. ஓசையில்தான் தொல்காப்பியம் தொடங்கியது, ஓசைதான் இந்த உலகத்தினுடைய ஆதாரம் என்று சொன்னது. அந்த வகையிலே அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி அறிதலையும் பாராட்டையும் வழங்கி கொண்டு பேசிய பெருமக்களை தலைவணங்குகின்றோம், வந்த பெருமக்களை வணங்குகின்றோம், கேட்ட என் மாணவ செல்வங்களை வணங்கி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி உரை தயாராக இருக்கிறேன். தமிழ் அப்படிங்கிற சொல்லுக்கு பண்பு, பண்பட்ட, நற்பண்புங்க பொருள் இருக்காரு. அது உறுதியிலே இருக்கு. இம்மாபெரும் கருத்தரங்கம் சிறப்புற நடைபெறுவதற்கு சிறந்த முறையில் நடைபெற்றதற்கு பல்வேறுபட்டவர்களுடைய உழைப்பு காரணமாக இருந்துள்ளது. அவர்களை நினைவு கூறும் நேரம் இது. தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு தத்துவியல் சார்ந்த ஒரு நூலாகவும், ஒரு மொழியியல் சார்ந்த நூலாகவும், ஒரு மானுடவியல் சார்ந்த ஒரு நூலாகவுமே, பல்வேறு அறிவியல் சார்ந்த நூலாகவும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது குறிப்பா மரபியல் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷங்களோட உணர்வுலையும் உடல்லையும் அறிவுலையும் மறத்து போன விஷயங்கள் தான் மரபியல்னு நம்ம சொல்லணும். இன்னும் மரபியலை நம்ம ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நவீன காலத்தோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்யக்கூடிய தகவல்கள் மரபியல்ல ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த அடிப்படையில் சூழலியல் நோக்கில் தொல்காப்பிய மரபியல் என்ற இந்த தேசிய கருத்தரங்கம் சிறப்புற நடைபெறுவதற்கு வாழ்த்துறை வழங்கிய எந்தை குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளுக்கு நன்றி மலர்களை காணிக்கையாக்குகின்றோம். கல்லூரியின் மாண்புசார் கல்லூரி செயலர் மகிழ்வுரை வழங்கிய முனைவர் சி சுப்பிரமணியம் மணியமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வை, இந்த கருத்தரங்கில் தலைமையேற்று தலைமையுரை வழங்கிய சாகித்ய அகாதமி விருதாளர் பத்மஸ்ரீ கவிஞர் சிற்பி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம்.
அடுத்ததாக ஓசை அமைப்பை சொல்லியே ஆகணும் உண்மையாவே. ஏன்னா போன முன்பருவத்தில் தான் தமிழ் இலக்கியங்கள் யானை அப்படிங்கிற ஒரு சிறப்பான கருத்தரங்கை நடத்துவதற்கு சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க நம்ம தமிழ் துறையோடு இணைந்து. எப்பொழுதும் தமிழ் துறையோடு ஒரு மிகுந்த பற்றுதலை கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு வார்த்தையால் மட்டுமே நன்றி சொல்ல இயலாது உண்மையாகவே, ஆனாலும் வார்த்தைகளால் நன்றி சொல்கின்றோம். ஓசை அமைப்பை சார்ந்த தலைவர் காளிதாசன் ஐயா அவர்கள் உயிரின பகுப்பும் பெயரிடும் முறையும் அப்படிங்கிற தலைப்புல உரை வழங்கினாங்க. ஐயா அவர்களுக்கும் ஓசை அமைப்பினுடைய செயலாளர் எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய செதல்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பை வெளியிட இருக்கிறாங்க. அவைநாயகம் ஐயா அவர்கள் வரவேற்புரை வழங்கி சிறப்பித்தார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இந்நிகழ்வு பல்வேறு பொருண்மைகளில் மரபியல் அப்படிங்கிற தலைப்புல பல்வேறு பொருண்மைகளில் ஆராயப்பட்ட ஒரு உண்மையான ஒரு அரங்கம். உண்மையா சொல்லணும்னா இன்று முழு நாளும் இந்த ஆய்வறிஞர்கள், இந்த பேராசிரியர்கள், இந்த சிந்தனையாளர்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்கனாலும் எங்களுக்கு எங்க மாணவர்கள் உண்மையாகவே பயனடைவாங்க. வெளிக்கல்லூரிகள்ல இருந்து நிறைய பேர் அவங்களாவே எங்களை கேட்டு இந்த நிகழ்வுல இந்த கருத்தரங்கத்துல பங்கெடுத்துட்டாங்க. இவர்களுடைய கருத்துக்கள் இன்னும் நிறைய மீண்டும் மீண்டும் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அந்த வகையில் பொருண்மையுரை வழங்கிய திரு சு குமணராசன், லெமுரியா அறக்கட்டளையினுடைய தலைவர், தொல்காப்பிய மரபியலும் தமிழர் வாழ்வியலும் என்ற பொருண்மையில் உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இயற்கை வேளாண்மை, காந்தியம், சூழலியல் போன்ற தளங்களில் இயங்கி வரக்கூடிய அள்ளித்தரும் நிலம், முன்னத்தியேர், திணையியல் கோட்பாடுகள் போன்ற நூல்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக விளங்கக்கூடிய திரு பாமையன் ஐயா அவர்கள் சூழலியலுக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அறிஞர். அவருடைய உரை ஒரு மிகுந்த விரிவான ஒரு உரை. அவருடைய உரையை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொல்காப்பிய மரபியலை இன்றைய அறிவியலோடு, குறிப்பாக சொல்லணும்னா அறிவியலினுடைய தொடக்க நிலை வளர்ச்சியிலிருந்து இன்றைய அறிவியலோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறதை காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆனந்தகுமார் அண்ணா ஐயா அவர்கள் அதை ரொம்ப விரிவா விளக்குனாங்க. ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்ததாக எம் துறை தலைவர், இக்கருத்தரங்கம் சிறப்புற நடைவதற்கு நாளும் ஒவ்வொரு நேரத்திலையும் எங்களை நல்வழிப்படுத்தி உழைத்தவர். தொல்காப்பியம் வாசிப்பும் கற்பித்தலும் அப்படிங்கிற ஒரு பொருண்மையில சிற்றுரை தான் வழங்கினாங்க. ஆனா எங்களுடைய மாணவர்களுக்கு வகுப்பறைகள்ல நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆசிரியர்களோடையும் ரொம்ப இனிமையா கேஷுவலா நின்றுட்டு ரொம்ப தொல்காப்பியத்தை பத்தியும் தத்துவங்களை பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க, எந்நேரமும் பேசிக்கொண்டே இருப்பவர் எம் தமிழ்துறை தலைவர் முனைவர் திருநாவுக்கரசு அண்ணா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சேதராசன் அண்ணா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். பிற கல்லூரிகளிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள், குறிப்பிட்டு சொல்லணும்னா பாரதியார் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள், பாரதியார் பல்கலைக்கழகம் மையம் பெருந்துறை பகுதியிலிருந்து அவர்களாகவே எங்களுக்கு அழைத்து இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்கின்றோம் என்று கூறிய மாணாக்கர்கள், எம்ஜிபி கல்லூரி, உடுமலை அரசு கல்லூரி, பிஎஸ்ஜி கல்லூரியை சார்ந்த மாணாக்கர்கள், பேராசிரியர்கள், முதுகலை மாணவர்கள், ஆய்வு மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ராமரையா என்னை மன்னிக்கணும், ஏன்னா எனக்கு கொடுத்த அஜெண்டால ஐயாவோட பேர் வரல, என்னை மன்னிக்கணும். ராமரையாவை நான் ஏற்கனவே அறிந்திருக்கேன். அவர் ஒரு நாட்டுப்புறவியல் சார்ந்த ஆய்வுகள்ல ஐயாவை நான் அறிந்திருக்கேன். ஐயா தொல்காப்பிய மரபியலை சமூக கூறுகளோடு நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தொல்காப்பியர் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறாருங்க அப்படிங்கிறத இன்றைய சமூகவியல் பார்வையோடு வழங்கிய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை பேராசிரியர் முதுமுனைவர் ராமர ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இந்நிகழ்வில் பல்வேறு பணிகள், உண்மையா சொல்லணும் அப்படின்னா எங்க தமிழ்துறை ஆசிரியர்கள் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டே இருக்கின்றோம். நாங்க உண்மையாவே சொல்லணும்னா எல்லா நேரத்திலும் எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடியவர்கள் எங்க தமிழ்துறை பேராசிரியர்கள். அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு உண்மையா சொல்லணும் மூச்சுடவே நேரம் இல்லாத அளவுக்கு விழாக்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, எங்களுக்கு உயிர் மூச்சாக விளங்கக்கூடியவர்கள் எங்களுடைய மாணாக்கர்கள். அவர்கள் எந்த நேரத்திலும் விழாக்களை நடத்தணும் அப்படின்னா முன்னின்று நேரம் பார்க்காம, கால நேரம் பார்க்காம இருந்து எங்களுக்கான பணிகளை செஞ்சு கொடுப்பாங்க. பாடம் வகுப்பு அப்படின்னாலும் வகுப்பு நேரத்துல எல்லாருமே பிரசன்ட் ஆவாங்க. சோ அப்படிப்பட்ட எங்களுடைய மாணாக்கர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் மனம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன்.
மேலும் இந்நிகழ்விற்கு ஆய்வு மாணவர்கள் பல்வேறு வகைகளில் எங்களுக்கு உறுதுணை புரிஞ்சிட்டு வராங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்நிகழ்வில் ஒளி சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வெளியிலிருந்து ஊடகம் சார்ந்த நண்பர்கள் வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் கருத்தரங்கம் சிறப்புற நடைபெறுவதற்கு உரைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், அனைத்து மாணாக்க செல்வங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஆய்வு மாணவர்களுக்கு ஒரு அறிவிப்பு. சான்றிதழ் தயாராயிடுச்சு. அதில் கையெழுத்து பெற வேண்டிய வேலை எனக்கு இருக்கு. அதனால உங்களோட பதிவுகளை முறையாக பதிவு செய்து உங்கள் கைக்கு அது வந்து சேர்ந்துடுற மாதிரி விரைவில் ஆவணம் செஞ்சிடறேன். விரைவில்னா ஒரு 2 நாளில் உங்கள் கைக்கு அது வந்துடும். அந்த வகையில் அது அந்த செய்தி. அதே போல் நம்ம நிறைவு செய்திக்கிறோம். அன்னம்பாளிப்பு தயாராக இருக்கு. இந்த வழியிலேயே அன்னம்பாளிப்பு முடிச்சுட்டு எல்லாரும் அதில் கலந்து எங்களை பெருமைப்படுத்தி செல்லுமாறு கேட்டுக்கொண்டு குருமரபு வாழ்த்து வேக நடையில் சபையில். திருப்பேரூரான பிறவானேரி நன்மேலை சிதம்பரம் மெய்தலமாளி சிறந்த பச்சையம்மை குரு பேராதமைந்த பட்டீஸ்வரன் முதலோர் வாடி உண்மை அன்பர் புலவர்கள் வானுலகும் முகில்வாடி குரு பேரானந்தருள் சாந்தலிங்கேசன் தாள் கும்பிடுமை கொண்ட நலம் கொண்டு மிகவாடி மறுபேராமரை முதல்நூல் வாடி அவைகளை செய் மகிமை நிறை நலங்கள் முற்றும் வாழிய வாழியவே. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. மாணவர்களுக்காரு 5 நிமிஷம் அறிவிப்பு பண்ணிட்டு